ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் நான் முதல் ஒன்று எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ சீரிஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூமேஷன். ஸோ ப்ரூமேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரெப்டைல் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ் கோல்டர் டெம்பரேச்சர்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரெடியூஸ்டு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி தான். ஸோ இட் இஸ் அ டைரக்ட் கொஷின் ஃப்ரம் என்வாயன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்ஸ் அந்த ரிவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ராஜாஜி நேஷனல் பார்க் வந்துட்டு கேஞ்சஸ் ரிவரில் தான் இருக்குது. ரந்தம்பூர் நேஷனல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா பனாஸ் ரிவரில் இருக்குது. பெஞ்ச் நேஷனல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ்லையும் பிராமணி ரிவர் வந்து ஒடிஷாலையும் இருக்கிறதுனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பு. ஸோ ஆன்சர் வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு பி தான். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இது வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக். அது இல்லைனாலுமே நம்ம இந்த கீவேர்டை வச்சே நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்குமே வந்துட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த்ரீ. ஃபோர்த் கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரூயிஸ் மிசைல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹேவிங் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ். இதுவே பேலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைக்ஸ் யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா க்ரூயிஸ் மிசைல்ஸ் ஆர் கைடட் த்ரூ என்டையர் ஃப்ளைட். இதுவே பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர்டு ஃபேஸில் மட்டும்தான் அதை கைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லெட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்ட் தான். இந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா WHO எடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆல் த்ரீ. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ்க்கும் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி ரிசர்வ்ஸாக இருந்தாலும் சரி, கன்சர்வேஷன் ரிசர்வாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுபடி பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்து கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி டூ ஒன்லி. நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் வந்து பார்த்தோன்னா நானோ டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஷின். ஸோ ஆன்சர் இஸ் பி. அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் ட்ரான்ஸ்லேஷனுக்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய டெஃபனேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்என்ஏ பற்றின கொஷின். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் போத் 1 and 2 இட் இஸ் கரெக்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாக்டர்னல் ஸ்பீஷஸ் எதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது மலபார் சிவெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினு. ஸோ இந்தியன் பேங்கலுமே நாக்டர்னல் தான். நம்தபா ஃப்ளையிங் ஸ்கூரலுமே நாக்டர்னல் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த்ரீ. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல். ஸோ இது வந்துட்டு எந்த மாதிரி டெக்னாலஜியில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து PSLV ராக்கெட்டில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது இதிலே இருக்குது. அது ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இட் இஸ் கரெக்ட் ஒன்லி. அடுத்து இதோடைய பவர் சோர்ஸ் வந்து சோலார் பேனல்ஸ் அண்ட் லித்தியம் அயன் பேட்டரி. இதுவுமே வந்துட்டு கரெக்ட் தான். ஆனால் இட் இஸ் ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ்ட் இன் எக்ஸ்போசாட் மிஷன். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ரே பொலாரிமெட்ரி சேட்டலைட் அந்த மிஷன்லாம் யூஸ் பண்ணாங்க. சந்திரயானில் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் A 1 and 2 ஒன்லி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் அதால் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷனே இல்லாமல் எந்த ஒரு AI ப்ரொசீஜர்ஸுமே பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் கமாண்ட் கொடுக்கறதுக்காக தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் ஆப்ஷன் இஸ் A 1, 2 and 3 ஒன்லி. அடுத்த 12th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லேண்ட் வாட்டர்ஸ் அண்ட் சீஸை வந்து 2030 பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தப்பு. நாட் லீகலி பைண்டிங். ஓகேங்களா. ஸோ 1 and 2 தான் வந்து இது கரெக்டு. ஆன்சர் இஸ் பி. அடுத்து 13th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பிக்மி ஹாகு. இதுதான் ஸ்மாலஸ்ட் வெரைட்டி ஆஃப் பிக். அதே மாதிரி ஹிஸ்பிட் ஹேர், கோல்டன் லங்கூர். ஸோ இந்த மூணுமே வந்து மானஸ் நேஷ்னல் பார்க்கில் தான் வந்து ஃபைன் பண்ணப்படுது. இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஷனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டம்க்கும் என்வரன்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனும் பாப்புலேஷனுக்கும் கம்யூனிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனுமே வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். ஸோ போத் 1 and 2 இஸ் த ஆன்சர். 15th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இ-சஞ்சீவினி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிமெடிசன் சிஸ்டம் டு எனேபிள் பீப்புள் டு கெட் அவுட் பேஷண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த இதுவுமே வந்துட்டு கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டீன்ஸ் ரிங். ஸோ இதுவுமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த கொஷின் தான். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்துட்டு இன்ஸ்டீன்ஸ் ரிங்கை வந்துட்டு படம் பிடிச்சதாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த கொஷனை நம்ம எப்படி கிராக் டவுன் வந்து பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ரெண்டுத்தோடைய
ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயுமே ரொம்ப சிமிலராக தான் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருந்திருக்காங்க. லைட் ஃப்ரம் அ டிஸ்டன்ட் ஸ்டார், லைட் ஃப்ரம் அ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எயின்ஸ்டைன்ஸ் ரிங்கோடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்கே கிராவிடேஷனல் ஃபீல்டுனால அஃபெக்ட் பண்ணுறது தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் பி. ஓகேங்களா. ஸோ அடுத்து 17th ஒன் வந்து பார்த்திங்கன்னா எது பேர்ட் ஸ்பீஷிஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா UPSC 2022 PYQவோட பேட்டர்னில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒயிட் ஐபிஸ் அப்படிங்கிறதுமே ஒரு பறவை தான். இந்தியன் நைஜருமே ஒரு பறவை தான். ஜர்டன் ஸ்கர்ஸு இதுவுமே வந்துட்டு ஒரு பறவை தான். இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பறவை. இந்தியன் ஸ்வாலோடைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை. அடுத்து குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கீ அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு தேவைப்படுது? ஏதோ விதத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்காக, அதாவது செக்யூர் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. டிஸ்ட்ரிபியூஷன் எதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? இன்ஃபர்மேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே இதை கிராக் டவுன் பண்ணாவே ஆன்சர் இஸ் ஏ, செக்யூர் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அடுத்த 19th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான். 0 கார்பன் எமிஷன் தரக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் தான் க்ரீன் ஹைட்ரஜன். இதுவே ப்ளூ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எமிட் பண்ணக்கூடிய CO2வை கேப்சர் பண்ணணுன்னா அது ப்ளூ ஹைட்ரஜன். கேப்சர் பண்ணலை அப்படின்னா அது வந்து க்ரே ஹைட்ரஜன். ஓகேங்களா. ஸோ அது ஆன்சர் இஸ் 1 அதே மாதிரி 20th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சிம்பியாட்டிக் மியூச்சுவலிசம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பியாட்டிக் மியூச்சுவலிசமோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம என்வாயன்மெண்ட்லேயே வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு. ஃபங்கை அண்ட் ஆல்கே. அடுத்து ரைசோபியம் பாக்டீரியா லிவிங் இந்த ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ், அதுவுமே வந்துட்டு கரெக்டு. சி அனிமோன் அட்டாச் டு தி ஷெல் ஆஃப் ஹெர்மிட் கிராப்ஸ், இந்த 4th ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. ஆனால் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேரசைட்டிசம். ஓகேங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் 1, 2 and 4 only. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கேஞ்சட்டிக் அண்ட் இண்டஸ் ரிவர் டால்ஃபின்ஸ் பற்றியெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு ரொம்பவே ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ரிவர் டால்ஃபின்ஸ்க்கு வந்துட்டு பார்வை வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் அது வந்து நேவிகேட் பண்ணும். ஓகேங்களா. ஆனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஞ்சட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸ்னு சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் கேஞ்சஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸே வந்துட்டு நேபாள் சைட்லலாம் நிறையா இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 1 and 2 only. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் என்னென்ன பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா NO2 இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, அமோனியாவும் இருக்குது. இது இல்லாமல் ஓசோன், லெட், மொத்தம் 6 தான் இருக்குது. இந்த 5 and 6 வந்துட்டு இதுக்கு வராது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் வந்துட்டு only 4. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் கிடையாது, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸ்டேட்டுமே காசு போட்டு தான் இந்த ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணணும். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் இஸ் வெரி கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா B, 2 and 3 only. அடுத்து ஈரானோட பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஈரான்லேயுமே வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈராக், ஆப்கானிஸ்தான், டர்க்கி, சவுதி அரேபியாலாம் வந்துட்டு இதில் வராது. ஓகேங்களா. ஸோ 1, 2 and 4 தான். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பென்சீன், ஹெக்ஸாக்ளோரைட் அண்ட் ஹெப்டாக்ளார் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி இது அக்ரிகல்ச்சர் பெஸ்டிசைட்ஸ் தான். இந்த ஹெப்டாக்ளார் அப்படிங்கிறது வந்துட்டு PYQ, UPSCயோட PYQ அதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷயா ப்ரோக்ராம் பற்றினது. ஸோ இந்த லக்ஷயா ப்ரோக்ராம் பற்றின வெப்சைட்லேயே இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பேராகிராஃபில் வந்துட்டு இருக்குது. அப்படி கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஒன்லி. அடுத்து பிரிக்ஸுக்கும் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய காமன் மெம்பர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நமக்கே தெரியும், கரண்ட் அஃபேர்ஸில் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் ஈரானை வந்து நம்ம உள்ளே இழுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பிரிக்ஸ்லேயுமே வந்துட்டு 5 மெம்பர்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் ஈரானும் வந்துட்டு ஒருத்தவங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஈரான் கன்ஃபார்மாக வரும், இந்தியாவும் கன்ஃபார்மாக இருக்கும். சைனா அப்படிங்கிறதுமே ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பிரிக்ஸ்லேயுமே வந்துட்டு இருக்குது, ரஷ்யாவுமே இருக்குது. ஆனால் UAE வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸில் மட்டும்தான் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு சி 1, 2, 3 and 4. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் ஹைட்ஸு. ஸோ இது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான டாப்பிக்கு இஸ்ரேல் ஹமாஸ் வாரை பொறுத்த வரைக்கும். ஸோ மேப் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேப் பாயிண்ட்ஸில் இங்கே வந்து இருக்கும் கோலன் ஹைட்ஸு. ஸோ இது இங்கே வந்து பக்கத்தில் சிரியா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கண்டெஸ்டட் ஏரியா பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் சிரியா தான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கிரேட் லேக்ஸில் எது வந்து பார்ட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஃபேக்யூபெயின். ஸோ இந்த லேக் ஃபேக்யூபெயினுமே வந்துட்டு யூபிஎஸ்சி 2021 கொஷினு. அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா எந்த லேக் வந்து ரீசெண்டாக ட்ரை ஆச்சு ஆஃப்ரிக்காவில் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய கிரேட் லேக்காக இருக்கும்போது பெருசாக அது வந்துட்டு ட்ரை ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வச்சே வந்து பார்த்தோம்னா லேக் ஃபேக்யூபெயின் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே வந்துட்டு SARன்னு வந்துச்சா. ஸோ நிசார் தான் இதுக்கு உண்டான ஆன்சர். இட் இஸ் அ ஸ்பேஸ் மிஷன். நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து வந்து இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் வந்து பார்க்குறாங்க டு மெஷர் த சேஞ்சஸ் இன் தி எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கிகாலி அமெண்ட்மெண்ட்டு. ஸோ என்வாயன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏகப்பட்ட ப்ரோட்டோகால்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ கிகாலி அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் அண்டர் தி மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் எய்ம்ட் அட் ஃபேஸிங் டவுன் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன்ஸ். இது வந்துட்டு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இது நிறைய PYQலையுமே வந்துட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ ஆஸ் பர் யுனெஸ்கோவுடைய வெப்சைட் படி, ஏன்னா யுனெஸ்கோவோட வெப்சைட்டில் தானே வந்துட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வும் வந்து ஒன்று. ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பின்வே வேலி நேஷ்னல் பார்க் அண்ட் சந்திரதால் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் எக்ஸ்பெண்டபிள் ஏரியல் டார்கெட் ஹீட் அபியாஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜினஸ்லி ப்ரொடியூஸ்டு பை DRDO இந்தியா. ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ 1 and 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தனுபி ரிவர் வந்து பிளாக் சீல தான் வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ இட் இஸ் கரெக்டு. நைல் ரிவர் வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் சீல தான் வந்துட்டு ட்ரெயின் ஆகுது. ஸோ இது வந்துட்டு தப்பு. மெக்காங் ரிவர் வந்துட்டு சவுத் சைனா சீ தான். வோல்கா ரிவர் வந்து காஸ்பியன் சீ தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 3 and 4. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜத்யா உன்னத் கிராம் அபியான். ஸோ ஜன்ஜத்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸாக தான் வந்து குறிக்குது. ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் பி தான். ஓகேங்களா. 35க்கு ஆன்சர் பி. அடுத்து 36ல் வந்து பார்த்திங்கன்னா ககுமா இஸ் அ மேஜர் ரெஃப்யூஜி கேம்ப் லொக்கேட்டட் இன் நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் கென்யா. ஸோ இது வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் சம் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் தி கான்ஃப்ளிக்ட் இன் சவுத் சுடான் ரிசைட் இன் ககுமா கேம்ப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம் ரெஃப்யூஜிஸ். ஸோ மோஸ்ட் ஆப்வியஸ்லி இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் தி சிவில் வார் இன் எத்தியோப்பியா லிவ் இன் குட்டுபொல்லாங் ரெஃப்யூஜி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்டுபொல்லாங் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சிருந்தாவே தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறது எலிமினேட் பண்ணிங்கனாவே BCD ஆப்ஷன்லாம் வந்துட்டு போயிடும். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஏ தான் 36க்கு. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரோடமைன் பி. ஸோ ரோடமைன் பி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாயிலலாம் வந்துட்டு கலக்கிறதா தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ February மந்தில் தான் வந்து இதை பேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரோடமைன் பியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா அது வந்துட்டு ஆக்சுவலி க்ரீன் கலரில் இருக்கும். வாட்டரோட ஆட் பண்ணால் அது பிங்க் கலரில் வந்து மாறிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்டை எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து டி. அடுத்து சீபாட். ஸோ சீபாட் அப்படிங்கிறது கோரல் ரீஃப் மானிட்டரிங் பண்ணுறதுக்காக ஒரு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு AI டூல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ம் எல் ஷேக் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் COP27 இதை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கிளைமேட் ஃபினான்ஸ் அண்ட் அடாப்டேஷன் பற்றினது தான் இந்த ஷார்ம் எல் ஷேக் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 40. இது வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் பற்றின ஒரு 2 ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். எல்லா யுனைடெட் நேஷன் மெம்பர் ஸ்டேட்ஸுமே யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ வந்துட்டு பண்ணலாம். அதுக்கு உண்டான பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இதை வந்து நார்மலி எவ்ரி 4.5 years வந்து அவங்க பண்ணுவாங்க. இதுவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி யூஎன் ஜென்ரல் அசம்பிளி ஆர் எக்ஸ் அஃபிஷியோன்னு சொல்கிறாங்க. ஆனால் யூஎன்ஹெச்ஆர்சிலேயே கம்மியான மெம்பர்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் ராஜ்யசபா பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஜென்ரிக்காக தான் இருக்குது. இட் இஸ் ஆப்வியஸ்லி த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ செக்ரட்டரி ஜென்ரல் ஆஃப் ராஜ்யசபா இஸ் அப்பாயிண்டட் பை சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவுக்கு உண்டான வெப்சைட்லேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய லைன். நெக்ஸ்ட்டு 42nd வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷன் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். இன்லேண்ட் ஃபிஷரிஸ் தான் வந்துட்டு அதிகமாக வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குது தேன் மரைன் ஃபிஷரிஸ். ஆனால் இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. ஓகேங்களா, நாட் த ஃபஸ்ட்டு. ஸோ அதை எலிமினேட் பண்ணணும்னாவே நமக்கு 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3. ஆந்திர பிரதேஷ் தான் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், லோக்சபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பிரசிடெண்ட் வந்து கட்டாயமாக கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அசென்ட் கொடுத்தே ஆகணும். ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் கேனாட் இனிஷியேட் அ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஈவன் இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதுவுமே வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி டிப்ரிஷியேஷன் ஆஃப் இந்தியன் ருப்பி மே லீட் டு இன்க்ரீஸிங் இன்ஃப்ளேஷன். நடக்கலாம் அல்லவா? ஸோ மே தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டு. இன்ஃப்ளேஷன் ரெடியூசஸ் தி ரியல் வேல்யூ ஆஃப் கவர்மெண்ட் டெப்ட். ஸோ இதுவுமே வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரெடியூசஸ் இன்ஃப்ளேஷன் த்ரூ பர்ச்சேசிங் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஃப்ரம் தி பேங்க்ஸ். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுனா மக்கள் கையில் இருக்க பணம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால் இன்ஃப்ளேஷன் குறைய போகிறது கிடையாது. ஸோ இதுவுமே தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக. ஸோ 1 and 2 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் இன்கம். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இன்கம் வருது ஃபாரினில் ரெண்ட்டுக்கு விட்டுறது வீட்டிலேருந்து. ஓகேங்களா, ஸோ உங்கள் லேண்டோ ஏதோ ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு இன்கம் வருது. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி அ ஃபேக்டர் இன்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஷியல் பவர்ஸ் இன் ஷெட்யூல்டு ஏரியா 5 அண்ட் ஷெட்யூல்டு ஏரியா 6லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி இன்டர்ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. கவர்னர் வந்துட்டு ஷெட்யூல் 6க்கும் பிரசிடெண்ட் வந்து ஷெட்யூல் 5க்கும் வந்துட்டு ரிலேட் ஆவாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பிரசிடெண்ட் வராது, கவர்னர். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு ஆன்சர் நெய்தர் 1 nor 2. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கேபிட்டல் அப்படின்னா என்ன, அங்கே வந்து அசட் ஆர் லைபிலிட்டி வந்து க்ரியேட் ஆகணும். அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு ரெக்கரிங்காக இருக்கக்கூடாது, எப்போவாவது தான் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் மூலமாக நமக்கு வந்துட்டு லைபிலிட்டி வந்துட்டு அங்கே கட் டவுன் ஆகுது. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், லோன் கொடுக்கறது அப்படின்னாவே நமக்கு ஒரு அசட் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஆன் பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், நாட் கேபிட்டல். ஓகேங்களா, அதனால் ஆன்சர் வந்துட்டு 46th கொஷனுக்கு சி. 47th கொஷனுக்கு வந்துட்டு சி. அடுத்து 48th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இ-ருப்பி. இந்த இ-ருப்பி வந்து RUPI, இது வந்து ஒரு வவுச்சர் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சிபிடிசி ரிலேட்டடாக ஒரு இ-ருப்பி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு வேறு கான்செப்ட். ஸோ அந்த இ-ருப்பிக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இது. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ லீகல் டெண்டர் இஷ்யூட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இ-ருப்பிக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்டு. ஹவு மெனி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா என்பிசிஐ பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டாக தான், ஆனால் 2த்துக்குமே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் ரீசன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, பை கேமரலிசம், இந்த 3மே வந்துட்டு இருக்குது. ஸோ 1, 2 and 4.
அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லிபர்ட்டி அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டியில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்துட்டு பி தான். அடுத்தவங்கள ஹார்ம் பண்ணாத வரைக்கும் லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸும் வந்து மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்ரி டெஃபிசிட்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு அதில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ப்ரைமரி டெஃபிசிட் அப்படிங்கிறது, ப்ரைமரி டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். நாம் கடன் வாங்குறதுலேருந்து எவ்வளோ ரூபாய் கடனை கட்டுறதுக்கே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி டெஃபிசிட் வந்து மீன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, இங்கே ரெவன்யூ டெஃபிசிட்னு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஓகேங்களா. செகண்ட் ஒன் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட், எஃபெக்டிவ் ரெவன்யூ டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்துட்டு ரெவன்யூ டெஃபிசிட் மைனஸ் கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு ஸ்டேட்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. ஓகேங்களா. ஸோ 52nd கொஷனுக்கு ஆன்சர் வந்துட்டு 2 ஒன்லி. 53rd கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் தான் வந்துட்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த கன்வெர்ட்டபிள் டெபெஞ்சர்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஒன்லி 3 தான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி வந்து நம்ம கேபிட்டல்லையும் இருக்கும் கரண்ட்லேயும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. நம்ம வந்துட்டு ஃபுல் கன்வெர்ட்டபிலிட்டி இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தான், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்ஷியல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி தான். இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த ஒரு டாப்பிக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் நவ் ஓப்பன் ஃபார் போத் கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பி. அடுத்து ஹை டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ அப்படின்னா என்ன, டெப்ட் அதிகமாக இருக்குது ஜிடிபியை விட அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது, நாம் சீக்கிரம் வந்து நம்மளுடைய டெப்ட்னாலே நம்ம கண்ட்ரி க்ரோ ஆகாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான், த கண்ட்ரி மே ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் இன் மீட்டிங் இட்ஸ் டெப்ட் ஆப்ளிகேஷன்ஸ். அதுக்கு 56க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் 8 செக்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இந்த 5 செக்டார்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆல் 5. மங்கி பாக்ஸ் வைரஸில் என்னென்னலாம் இருக்குது எதை பற்றி அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏ வைரஸ். அதுலேயே வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு. ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா M1 இஸ் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் ஹை பவர்டு மணி ஆர் பேஸ் மணி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா M1 வந்து நேரோ மணி தான் வந்து சொல்லப்படுது. ஹை பவர் மணி அண்ட் பேஸ் மணி அப்படிங்கிறது வந்துட்டு M0. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். 60th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்துட்டு கரெக்டு தான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து 61 பிளாக் சாயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தி செகண்ட் ஒன் ரிலேட்டட் டு பிளாக் சாயில்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர எம்பையர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ கிரானைட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஸ்டோன் மெட்டீரியல். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டு தான். சில எலமெண்ட்ஸ் வந்துட்டு இந்தோ இஸ்லாமிக் இன்ஃப்ளூயன்சஸ்னால இருந்திருக்கலாம். உமன் வந்துட்டு ஆக்டிவ்லி டுக் பார்ட் இன் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் லிட்ரலி ஃபீல்ட்ஸ் ஆஃப் தி எம்பையர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 63rd விச் இஸ் a reflection from UPSC PYQ 2022 கொஷின். சென்னை போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பு. ஸோ ஹையஸ்ட் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட் இன் இந்தியா வந்துட்டு தீன் தயாள் போர்ட். கொல்கத்தா போர்ட் வந்துட்டு இந்தியாஸ் ஒன்லி மேஜர் ரிவர் அண்ட் போர்ட். ஸோ இது வந்துட்டு கரெக்டு. மும்பை போர்ட் வந்து லார்ஜஸ்ட் நேச்சுரல் போர்ட் இன் இந்தியா தான். ஸோ ஒன்லி 2 passes தி ஆன்சர். 64th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். டீலிமிட்டேஷன் கமிஷன் பற்றி. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் 4 times ஸ்டில் நவ் செயல்படுத்தியிருக்காங்கல்ல டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா UPSC PYQ 2023 ரிஃப்ளெக்ஷன், சாரி இந்த வருஷம் 2024 ரிஃப்ளெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண ஒரு 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5மே அந்த 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடியது தான். ஸோ ஆல் 5 இஸ் தி ஆன்சர். போர்ச்சுகீஸ் எதெல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ, கேஷ்யூ, சில்லிஸ், டீயும் ரப்பரும் பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்த க்ராப்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் அண்ட் அசோசியேட்டட் பர்சனாலிட்டிஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்துட்டு கரெக்ட் தான். ஆல் 3 passes தி ஆன்சர். 68th கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ரஞ்சித் சிங் அண்ட் அதர்ஸ் கேஸ். ஸோ ஆன்சர் வந்துட்டு டி தான். ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட் டு லைஃப். ஸோ ஆர்டிக்கல் 14 அண்ட் 21 ரெண்டுத்தையுமே வந்துட்டு காம்ப்ரஹெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து இருந்திருக்கும், விச் இஸ் ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் climate சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிசபிள் அண்ட் நேச்சர் அண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் இந்த கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறது இந்த 3 விஷயத்துக்குமே வந்துட்டு பொருந்தும். ப்ரீஆம்பிள், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஆன்சர் இஸ் டி. In the particular statement, as long as one class dominates over other, as long as the poor remains poor or become poorer, there will be no Swaraj. இதை வந்து சொன்னது மகாத்மா காந்தி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 70th கொஷின். 71st கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது லக்ஷ்மிகாந்த் புக்லேயே வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரகுவம்சாவை எழுதுனது வந்துட்டு காளிதாசா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சா? ஐஹோலி பிரதேஷ் தி ரவிக்ரீதி தான், அமோகவர்ஷா ஒன் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே காதம்பரி வாஸ் ரிட்டன் பை பானபட்டா. பானபட்டா இஸ் அசோசியேட்டட் வித் ஹர்ஷவர்தனா கிங். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்ஷப்பனா அண்டு சத்தவனா. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் தான். நம்ம காசு பணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு கர்ஷப்பனா அப்படிங்கிறத வந்து அந்த காலத்தில் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து 74th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கல்சி இஸ் த நார்தர்ன் மோஸ்ட் ராக் எடிக்ட் சைட்டு. உத்தரகாண்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. ஸோ மேப் பாயிண்ட்ஸ்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. கல்சி அப்படிங்கிறது வந்துட்டு யூபிஎஸ்சி பழைய பிவைக்யூ பிஃபோர் 2000 அந்த ஏர்லி 2000ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதில் வந்து நிறைய கேட்டிருந்துருப்பாங்க கல்சியை பற்றி. ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2, 1, 3, 4 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இது க்ரானாலஜிக்கல் ஆர்டர் பேஸ் பண்ணி வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஸோ கஜபதி கிங்டம் ஆஃப் ஒடிஷா வந்து பார்த்திங்கன்னா 16th century, மௌகாரிஸ் ஆஃப் கனூஜ் வந்து 8th century, வாகட்டாக்கா டைனாசிட்டி ஆஃப் டெக்கான் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் மௌகாரிஸ் வந்து இருந்திருப்பாங்க. 6th centuryலேயே அவங்களோட ஃபால் ஆகியிருந்திருக்கும். சாளுக்கியஸ் ஆஃப் கல்யாணி வந்துட்டு பார்த்திங்கன்னா 973 AD. ஸோ இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணோன்னா ஆன்சர் வந்துட்டு 3, 2, 1, 4. ஓகேங்களா? சாரி 3, 2, 4, 1. அடுத்து ஹரப்பன் சைட் லோத்தல் பற்றி வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஆஸ் பர் யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம இப்படி தான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். சைட் ஆஃப் லோத்தல் இஸ் ரிகார்ட் அஸ் தி ஒன்லி போர்ட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டு. ஆனால் ஸ்தவர்வாதின் இஸ் அ செக்ட் ஆஃப் புத்திசம், ஸ்தானக்வாசி இஸ் அ சப்செக்ட் ஆஃப் ஜெயினிசம். ஸோ ஆன்சர் இஸ் நெய்தர் 1 nor 2. 78th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சோய்பீன் அண்ட் groundnut contributes more than half of the total oil seeds production. இது கரெக்டாக. castor seed has grown both as rabi and kharif crop in India. அதுவுமே கரெக்டு தான். ஸோ both 1 and 2. 79th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மாதவாச்சாரியா தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. duality between God and the soul அப்படிங்கிறது. 80th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து கிரிப்ஸ் மிஷன், வேவல் பிளான், கேப்ரன் மிஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு ஆக்சுவலி கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு 81st கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆரிஜின் ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இட் இஸ் அவுட்டர் கோர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 22nd December அன்றைக்கி என்ன நடக்கும்? வின்டர் சால்ஸ்டிஸ் நடக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். ஸோ அதை பற்றின ஒரு ஃபர்தர் வியூவாக தான் வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 4. டிலேடு சன்ரைஸ் அண்ட் அட்வான்ஸ்டு சன்செட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் த சன் டஸ் நாட் செட் பிலோ தி ஹரைசான் அட் ஆண்டார்டிக் சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் ப்ராசஸில் என்னென்ன மாதிரிலாம் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4மே வந்துட்டு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு டி. அடுத்து 84th கொஷின். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக் ஜியாகிரஃபி, மோஸ்ட் ப்ராபப்ளி 6th or 7th NCERTலேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ ஆன்சர் இஸ் சி. 85th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இது பிஒய்க்யூ.
மெடிட்டரேனியன் கிளைமேட் பற்றி தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 86th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்னினோ லானினா பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். எல்னினோ அப்படிங்கிறது வந்து வார்ம் ஓஷன் கரண்ட் வந்துட்டு பெரு கிட்ட வந்துட்டு இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு மழை வராது. அடுத்து 87th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டியூஸ் அண்ட் ரிவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கர்பி ஆங்லாங் பிளாட்டியூ வந்துட்டு அசாமில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டியூ. ஸோ அங்கே இருக்க பிளாட்டியூக்கும் தீஸ்தா ரிவருக்கும் சம்மந்தமே இல்லை. மால்வா பிளாட்டியூ சம்பல் ரிவர், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ தாமோதர் ரிவர். ஸோ அது கரெக்டு தான், 2 பர்சன்ட்லி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஓஷன் கரண்ட்ஸ் கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. ஒன்லி 2. எந்த டோன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் கரெக்ட்லி மேட்ச்டு. செகண்டில் வந்து என்ன தப்புன்னு பார்த்திங்கன்னா இது குரோஷியாங்கிறது ஒரு வார்ம் ஓஷன் கரண்ட்டு. கேனரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அட்லாண்டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட்டு. நெக்ஸ்ட்டுமே வந்து ரிவர் வந்து கேட்டிருக்காங்க. ஜீலம் ரிவர் பாசஸ் த்ரூ தால் லேக், இது கரெக்டு. கோதாவரி ரிவர் வந்துட்டு சிலிக்கா லேக்கை ஃபீட் பண்ணாது. மகாநதி ரிவரோடைய 2 ட்ரிபியூட்டரிஸ் தயா அண்ட் பார்கவி, இந்த 2 ரிவர் தான் வந்துட்டு சிலிக்கா லேக்கை ஃபீட் பண்ணக்கூடிய ரிவர்ஸ். லோக்டக் லேக் இஸ் ஃபெட் பை மணிப்பூர் ரிவர். ஓகேங்களா. ஸோ ஆப்வியஸ்லி 89th கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 1 ஒன்லி. ஸோ 90th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். ஸோ இதுவுமே வந்துட்டு 9th ஜியோகிரஃபிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, என்சிஆர்டிலேருந்து. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. ஸோ மான்சூன் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டானு தெரிஞ்சிருக்கும். ஸோ 57th கொஷின் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷனால் எது வந்து நாட் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் டி. இஃப் அ மெம்பர் நாட் அக்செப்டட் த மெர்ஜர் ஆஃப் இஸ் ஒரிஜினல் பார்ட்டி வித் அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் ஆப்டட் டு ஃபங்க்ஷன் ஆஸ் அ செப்பரேட் குரூப் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு ஹீ இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு அண்டர் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஒரு 10 சிசாட் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம ஃபர்தர் வீடியோஸில் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ 1 to 90 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். ஹோப் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.